சில்க் ஸ்மிதாவை கூட ஃபோட்டோ எடுத்தேன். சந்தோஷமாக போஸ்ட் கொடுத்தாங்க. எனக்கு இருந்து ஏறுறீங்களா தூரமாக நின்று ஏறுறீங்களா சார்? தவமான தேவி. ஆமாம், கொஞ்சம் செக்ஸியாக நடிப்பாங்கல்ல. ஆமாம், ஃப்ரீயாக இருந்தாங்க. அப்பயே சொல்கிறாங்க மாமா இருக்காரு, மாமாவுக்கு உட்காந்துக்கலாமே. மாமா கிட்ட போயிட்டாரு. அவங்க அப்படி இப்படி பார்த்தாங்களாம். ஒரு இடத்துல சேர் காணுமா, நேராக வந்து அந்த மியூசிக் டைரக்டர் மடியில் உட்காந்துட்டாங்களாம். ஃப்ரீயாக இருந்திருக்காங்க. ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்க. அது நீங்கள் கல்மஷத்தோடு இருக்காங்களா அப்படி இருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியல. இல்லை சார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாள் ஞாபகம் பகுதியில் சினிமா விமர்சகர் வாமன அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சினிமா எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் சென்னை கோடம்பாக்கம் ஸ்டுடியோக்களாக இருந்தது. இன்னைக்கு அந்த ஸ்டுடியோக்கள்ல இருந்த இடத்துலாம் அப்பார்ட்மெண்ட்டாக மாறி போச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த நிலைமை ஏன் வந்தது? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எங்கே ஸ்டுடியோ ஆச்சு சார்? நல்ல கேள்வி, பெரிய கேள்வி. இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சென்னை கோடம்பாக்கம் பல ஏரியாக்கள் ஜெமினி எல்லாம் பிரமாதமாக இருந்த ஒரு காலம் ஒன்று உண்டு. அது ஒரு பொற்காலம். ஒரு பொற்காலம். தென்னிந்தியாவுக்கு சினிமான்றாலே இதுதான். ஆமாம், சென்னை ஒரு பெரிய தலைநகரமாக இருந்தது தென்னிந்தியாவுக்கு. ஆமாம், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்கிறது என்னுடைய ஒரு பாக்கியம். அதாவது 80களில் அது சில இதழ்கள்லாம் போய் இப்படியே வருவோம், இப்படியே ஏவிஎம்முக்கு போவோம், ஷூட்டிங் எல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து யார்ட்டையாக கவர் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை சில்க் ஸ்மிதாவை கூட ஃபோட்டோ எடுத்தேன். சந்தோஷமாக போஸ்ட் கொடுத்தாங்க. எனக்கு இருந்து ஏறுறீங்களா தூரமாக நின்று ஏறுறீங்களா சார்? இல்லை, பக்கத்துலேயே தான் இருந்து தான் எடுத்தேன். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். நல்ல பெண்மணி, நல்லா பேசுனாங்களா? நல்லா பேசுவாங்க. குழஞ்சு பேசுனாங்களா? எப்படி பேசினாலும் அறிவுபூர்வமாக பேசுவாங்க. ரொம்ப அறிவாளி அவங்க. அப்படிலாம் இருந்தது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் ஏன் மாறியது என்று சொன்னால் அதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. நாம் போக பேசும்போது நமக்கு அது தெரியும். இப்படி என்னென்ன காரணம், என்னென்ன மாற்றங்களால். ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேனே. நான் போகும்பொழுது அங்கே தெலுங்கு படம் டான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அங்கே பார்த்தா மலையாள படத்தில் ஒரு ஷூட்டிங் நடக்கும். மலையாள படம் ப்ரிவ்யூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா தமிழில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரேடியாக எல்லா தென் மாநிலங்களுடைய எல்லா மொழிகளிலேயும் படங்கள் சென்னையிலேயே எடுத்து கொண்டிருந்தார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு 90க்குள்ளே அது சைஃபர் ஆகிப்போச்சு. அதுவும் ஒரு காரணம் இல்லையா? இங்கே ஸ்டுடியோன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து கஸ்டமர் தேவை இல்லையா? நிறையா படங்கள் எல்லாரும் அவங்க ஊருக்கு போய் எடுத்துக்கிறேன்ட்டு போனால் இங்கே இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்? அதுவும் ஒரு காரணம் என்பதற்காக சுட்டுகிறேன். அதை தவிர எப்பொழுது இப்படி ஆகத் தொடங்கியது என்று கேட்டால், சென்னை ஒரு சினிமாவினுடைய கனவு தொழிற்சாலைகளுடைய ஒரு கூடம் போல், ஒரு பெரிய ஒரு மத்திய ஒரு கேபிட்டல் தலைநகரம் போல் எப்பொழுது நடந்தது என்று கேட்டால் 1931 சினிமா பேசத் தொடங்கியது. அதாவது தமிழ் சினிமா பேசினா தானே தமிழ் சினிமா பேசும் படமாக வந்தது. தமிழ்நாட்டில் எடுக்கிற படம் மௌன படம், ஊமை படமாக இருந்தாலும் தமிழ் படம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அது பேசுறது இல்லை தமிழில். ஆனால் தமிழை பேசத் தொடங்கியது 31. அப்போ 31 பேசத் தொடங்கியது. அது எங்கே எடுக்கப்பட்டது என்று கேட்டால் பம்பாய் இம்பீரியல் ஃபிலிம் கம்பெனி ஆலமாரா எடுத்தவங்க தான் வேகமாக எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த படம் எங்கே வந்தது அப்படின்னா சாகர் மூவி டோன் அப்படின்னு அவங்களும் அப்படி எடுத்தாங்க. இப்போது பம்பாயில், கல்கத்தாவில், பூனேயில் இந்த மாதிரி இடங்களில் தான் தாக்கி எடுக்கிறதுக்கான அவங்களுக்கான வசதிகள் எல்லாம் இருந்தன, ஸ்டூடியோக்கள் இருந்தன, கருவிகள் இருந்தன, இதெல்லாம் இருந்தன. 1934 வரைக்கும், அதாவது சினிமா பேச தொடங்கி 4 ஆண்டுகள் இங்கே இருக்கிறவங்கள்லாம் அங்கே மூட்டை கட்டின்னு போனாங்க. அப்புறம் கூட பல வருஷம் போயிட்டு இருந்தாங்க. அப்போது என்னாச்சு? ஏ நாராயணன் என்பவர் நம்முடைய 107 பூனமல்லி நெடுஞ்சாலை, அதில் அதாவது சேட்பேட்டுக்கும் கீழ்ப்பாக்குக்கும் நடுவில் வரக்கூடிய இடம், அது பூனமல்லி ரோடு ரொம்ப தூரம் போயிட்டுருக்குல்ல, அந்த இடத்துல ஸ்ரீனிவாஸ் சினிடோன் அல்லது சவுண்டு சிட்டி என்கின்ற பெயரிலே ஒன்றை தொடங்கி அவர் இங்கேயே நாம் எடுக்கலாம் படம், பேசக்கூடிய படம், தமிழ் பேசக்கூடிய படம் என்று அவர் ஒரு இது கூட நான் பார்த்துருக்கேன், ஒரு புகைப்படம். அவங்க எல்லாரும், அவருடைய மனைவியே சவுண்ட் இன்ஜினியராக கற்றுக்கிட்டு அவங்க இருந்தாங்க, அவங்க அம்மா. அப்போ அவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டூடியோக்கள் இருக்கிறதுல ஒரு ஏறக்குறைய ஒரு 70 பேர் சிப்பந்திகள், உழைப்பவர்கள் எல்லாரும் சுற்றி இருந்து எடுத்த அது வந்து அங்கே 1934 அங்கே ஆரம்பித்தது. அதே காலகட்டம் அங்கே பல படங்கள் எடுத்தார் அவர்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அடையாரில் வந்து எம்ஜிஆர் ஜானகி பெண்கள் கலை இந்த அறிவியல் கல்லூரி இருக்கிறது. அதான் சத்யா ஸ்டுடியோ இருந்தது. அந்த சத்யா ஸ்டூடியோ இருந்த இடத்துல 1934 எம்.கே. தியாகராஜ பாகவதர் நடித்த முதல் படமான பவளக்கொடி சரித்திரம்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை அங்கே தான் எடுத்தாங்க. அந்த படம் அப்போது மீனாட்சி சினிடோன் என்று பெயர் கொண்டிருந்தது. சத்யா ஸ்டுடியோ அப்படி இருந்தது. அப்படிதான். ஆமாம். அதற்கு அப்புறம் அதுக்கு சுந்தரம் சவுண்டு சிட்டின்ட்டு மாறி போச்சு. அது 50களில் அது நெப்டியூன் ஸ்டுடியோ என்று ஆகி ஜூபிட்டர் ஃபிலிம்ஸினுடைய சோமசுந்தரம் அவர்களுக்கு உரிமையாக அது வந்தது. அதன் பிறகு அவர்களுக்கும் கடன் அதிகமாக போனபொழுது தான் எம்ஜிஆர் வந்து அதை வாங்கி அது பல நாள் நடத்தி கடைசியில் எம்ஜிஆருடைய காலத்திற்கு பிறகு அது எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியாக மாறி இருக்கிறது. அதுவும் 34 உருவாச்சு. அந்த மாதிரி 2-3 இடத்துல சென்னையிலேயே ஸ்டுடியோக்கள் உருவாகின. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 37 அப்போனா சென்னை எப்போ ஸ்டுடியோக்களான அப்போ அது அப்படிதான். முதல்ல இதுதான் ஒரு 3-4 இது ஜெயவாணி ஸ்டுடியோன்றாங்க. அது எங்கே இருக்குன்னு எங்கே இருந்ததுன்னு தெரியல. வேல் பிக்சர்ஸ் அப்படின்னு வந்தது. அதை ஒன்று ஆக்குனாங்க. அது கிண்டியில் வேல் பிக்சர்ஸ்னு இருந்தது. அப்புறம் நரசூஸ் காப்பிலாம் சாப்பிட்றோம். ஆமாம். அந்த நரசூஸ் ஃபிலிமும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வேல் பிக்சர்ஸை வாங்கி நரசூ ஸ்டுடியோவாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு குளிர்பான ஒரு பெரிய உலகளாவிய எம்என்சி கோலா. ஆமாம், கோலா இது கம்பெனிக்கு வந்தது. அதெல்லாம் மாறியது. இது போன்ற 3-4 நடந்தன. அதற்குள்ளே திடீர்னு பார்த்தா டிஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் அவர் உருவானார். அலிபாபா 40 திருடர்கள் அதெல்லாம் அப்புறம் எடுத்தாரு. கலர்படம் அவங்க தானே சார் அதெல்லாம் எடுத்தாருல்ல. அதுதான். அவர் சினிமா வந்து சென்னையில் தான் இல்லை, வெளி மாவட்டங்களில் ஸ்டுடியோக்கள் அமைக்க முடியும் அப்படிங்கிறத 37 அவர் வந்து பெரிய ஜவுளி தயாரிப்பாளர்கள் குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா ஜவுளி உற்பத்தியாளர் குடும்பம். ஜவுளி உற்பத்தியாளர். அந்த இதுக்கு படிக்கிறதுக்கு தான் அவர் பிஎஸ்சி லீட்ஸில் படித்தார். அங்கே கிளாடிஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வெள்ளைக்கார மாதை திருமணம் செய்து கொண்டு இங்கே வந்தார். இங்கே வந்த பிறகு சினிமாவுக்கு எடுக்கலான்னு சில ஏஞ்சல் பிக்சர்ஸ்னு ஒன்று இருந்தது. அதை இவரும் சில பாகஸ்தர்களோடு எடுத்தார். அதன் பிறகு அவர்னா என்னடா இது அங்கங்கே போய் எடுக்க வேண்டியிருக்கு, கல்கத்தாவுக்கு போன்றான், பூனே போன்றான், அங்கே போங்கிறான், நாமளே பண்ணிட்டா என்னன்னு சேலத்திலேயே அந்த ஏற்காடு மலையினுடைய அழிவாரத்திலேயே அவர் வந்து ஸ்டுடியோவை திறந்து விட்டார். அதான் மாடர்ன் தியேட்டர்ஸ். ஆமாம். அதுக்காக முதல் கதாநாயகியை எங்கேருந்து கொண்டு வந்தார்? இலங்கையிலேருந்து சிங்கள குயில் தவமணி தேவி அப்படிங்கிறவனை கொண்டு வந்து. தவமணி தேவி. ஆமாம். கொஞ்சம் செக்ஸியாக நடிப்பாங்கல்ல. ஆமாம். அவங்க அப்படி இருப்பாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, கிளாமராக இருப்பாங்க. ரியல் லைஃப்லேயே கிளாமராக. ஒரு எங்கிட்ட சொன்னார், ஏவிஎம் ஸ்டுடியோவில் வேலை செஞ்ச ஒருத்தர் சொன்னார், அவங்க அப்படி இப்படி பார்த்தாங்களாம். ஒரு இடத்துல சேர் காணுமா, நேராக வந்து அந்த மியூசிக் டைரக்டர் மடியில் உட்காந்துட்டாங்களாம். அப்படிப்பட்டவங்க அவங்க சகஜமாக இருப்பாங்க, நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க அது நீங்கள் கல்மஷத்தோடு இருக்காங்களா அப்படி இருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியல. அவர் ஃப்ரீயாக இருந்தாங்க. அப்பயே சொல்கிறாங்க, மாமா இருக்காரு, மாமாவுக்கு உட்காந்துக்கலாமே, மாமா கிட்ட போயிட்டாரு, உட்காந்துக்கலாம் அப்படிலாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் வச்சு அவர் டிஆர் சுந்தரம் அவர் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸு திறந்தார். இந்த மாதிரி வேறு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டூடியோ என்று கோயம்புத்தூரில் உருவானது. அங்கே பட்சி ராஜாங்கிறது வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டூடியோ அப்படிங்கிறவர் பிஆர் நாயுடு அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான். பல பாகஸ்தர்கள், அதில் ஒரு பாகஸ்தராக இருந்திருக்கலாம். பட்சி ராஜா ஸ்டூடியோவை அமைத்த ஸ்ரீராமுலு நாயுடு. அவருக்கு அப்புறம் அவர் தனியாக பிரிஞ்சு போய், எனக்கு சரியாக என்னுடைய தகவல் சரியாக இருக்குமா, பிரீமியர் சினிடோன்னு ஒரு ஸ்டூடியோ அங்கே இருந்தது இன்னொன்று. அதை அவர் அப்படியே வளைச்சி போட்டு அதை பெருசாக ஆக்கி பட்சி ராஜா அப்படிங்கிற பெரிய ஸ்டூடியோவை ஆக்கி, அவர் தான் எம்ஜிஆருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கள்ளன் முதல் ஹிட்டு. அவர் எம்ஜிஆர் பானுமதியை வச்சு மலைக்கள்ளன் எடுத்தார். அதே மாதிரி
பானுமதி என்டிஆரை வச்சு அக்கிராமுடுன்னு அதை மலைக்கலையிலேயே தெலுங்கில் எடுத்தார். அதே திலீப் குமாரை வச்சு ஆசாதுன்னு ஹிந்தியில் எடுத்து சகபோடு போட்டார் பம்பாயில். எல்லாமே கோயம்புத்தூர் இருக்கிற அதே ஸ்டுடியோவில் வச்சு இங்கே தான் போட்டேன். இதெல்லாம் 50களில் நடந்தது. அவர் அங்கே 40களெல்லாம் அந்த பட்சி ராஜாவை அமைத்து கோயம்புத்தூரில் அவர் வந்து இது பண்ணார். இப்படிலாம் இருக்கும்பொழுது தான் சென்னையில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் 4-5 ஸ்டூடியோ இருந்தது. சென்னையில் ஸ்டூடியோவுடைய தலைநகரமாக இருந்ததுன்னு நம்ம அங்கே போயிட்டோம் கோயம்புத்தூர் போயிட்டோம், சேலம் போயிட்டோம். இப்போ இது என்னன்னா சென்னையில் இது வந்தோடனே கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற இன்னைக்கு பத்மா சுப்பிரமணியம் பெரிய நடனமணி அவங்களுடைய அப்பா ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர். தியாகராஜ பாகவதரை அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். MS சுப்பலட்சுமியை அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். TR ராஜகுமாரி கனவு தமிழ் சினிமாவினுடைய முதல் கனவு கண்ணின்னு சொல்லக்கூடியவர் முன்னாடி நடிச்சிருந்தா கூட அவர் பெரிய அளவில் வெற்றி பெறச் செய்து உலகம் காணச் செய்து வியக்கச் செய்தவர் அவர்தான். தமிழ் சினிமாவினுடைய ஒரு தந்தை என்று கூடக்கூடிய அளவிலே 30கள் 40களில் அவர் நடந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார், மோஷன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பைன் MPPC அப்படிங்கிற இதில் வச்சு இங்கே நம்மளுடைய எங்கே ஜெமினி ஸ்டுடியோ இருக்கே இப்போ இருந்தது மேம்பாலம், அண்ணா மேம்பாலம், முதல் மேம்பாலம் கட்டப்பட்ட இடம் அங்கே பக்கத்தில் கார்சன் காம்ப்ளெக்ஸ் பார்க் அப்படின்னு ஹோட்டல், பெரிய ஹோட்டல் அதெல்லாம் இருந்த இடத்துல அது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டுடியோ அங்கே ஜெமினி அப்புறமா தான் வருது. அந்த ஸ்டுடியோ என்னாச்சு, ஏதோ நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய நெருப்பு இது வந்து அது எரிஞ்சு போச்சு. ஸ்டுடியோவே எரிஞ்சு போச்சுன்னா அந்த சுப்பிரமணியத்தினுடைய கதை அதாவது அந்த டைமில் அதுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அப்படி என்ன பண்ணாங்க, அதுக்கு சில பாகஸ்தர்லாம் இருந்தாங்க. அவங்களாம் என்ன போட்டு இந்த புத்துத்தலை அது ஏதோ எரிஞ்சு போச்சு, யாரை அவனை கொளுத்து விட்டானா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அது ஏலத்துக்கு வந்தது. அந்த ஏலத்துக்கு வந்தபோது SS வாசன் அவர்கள் அது வரைக்கும் அவர் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார், சில விளம்பர இதெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார், இப்படியெல்லாம் செய்து படங்களையும் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தவர் அந்த ஸ்டுடியோவை 80,000 ஏதோ சொல்லிட்டு 11 அணான்னு சொல்லுவாங்க, அதை அப்படி கொடுத்து அதை வாங்கிட்டார். அதை வாங்கின அப்புறம்தான் அதை வந்து எப்படி நடத்தின ஆரம்பித்தார்னா, வெளிநாட்டிலலாம் பல ஸ்டுடியோக்கள் ஹாலிவுட்லலாம் இருக்குது. பேரமவுண்ட் ஸ்டுடியோ, யூனிவர்சல் ஸ்டுடியோ, வால்ட் டிஸ்னி இப்படிலாம் இருக்குது. வெளிநாட்டுக்காரன் நடத்தக்கூடிய மோஸ்டரில் நடக்கணும் அப்படின்னு வெளிநாட்டிலேருந்தே நபர்கள் பிரம்மாண்டமான ஸ்டுடியோ பிரம்மாண்டமாக மாதிரி ஒரு இது அதனுடைய தேவையான மொத்த அதில் இருக்குது. அப்படி பண்ணார். அவர் தான் என்ன பண்ணார், இங்கே ஜெமினியில் அவர் ஜெமினி ஸ்டுடியோன்னு ஆரம்பித்து மதன காமராஜன் ஒரு படம் கொண்டு வந்தார். மங்கம்மா சபதம்னு வைஜெயந்தி மாலா இந்த காலத்தில் தெரியுமோ தெரியாதோ அவங்களுடைய அம்மா, பிரம்மாண்டமான படம் இந்தியாவில். ஆமாம், சந்திரலேகா அப்படிங்கிற படத்தை தமிழில் தான் எடுத்தார். தமிழில் தான் முதல்ல எடுத்தார். எடுத்து என்ன பண்ணார், தமிழ் இருக்கிறதையே சரியான சில பகுதிகளை ஹிந்தியில் எடுத்து அதை அப்படியே தமிழ் ஹிந்தியை ஆக்கி, அதை ஹிந்தியில் இருக்கிறவன் ஜென்ரலாக அதுக்கு முன்னாடி கூட சில பேர் டப்பிங் மாதிரி தான். டப்பிங்குங்கிறது இப்போ எல்லா படமும் டப்பிங் தானே. இப்போ வெளியில் பேசுகிறத அவங்க அப்படி ஒரு காலத்தில் ஸ்டூடியோக்களில் ஷூட்டிங் இருக்கும் பொழுதே வசனத்தை எடுத்துருவாங்க. இப்போ நம்ம பேசுகிறது இப்போ கேமரா அப்படியே தானே இப்போ ஆகுது, அதே மாதிரி ஆகிடும். ஆனால் அப்போ பூம் அப்படின்னு வச்சு நல்ல கிளாரிட்டியோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் மாறி என்ன ஆகி போச்சு, எடுத்துட்டு அப்புறம் போய் டப்பிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் வந்துவிட்டது. சந்திரலேகாவில் டப்பிங் அப்படின்னு கேட்டால் எல்லாமே டப்பிங் தான். அப்போது அவர் சரியாக எந்தெந்த இடத்துல க்ளோஸ்அப் வருமோ அந்த இடத்துல பேசுகிறத இடத்த ஹிந்தியில் எடுத்துருவார், புதுசாக எடுத்துருவார். அதை அப்படியே கொண்டு போய் அப்படியே பம்பாய்க்கு வெளி வடநாட்டுக்கு கொண்டு போனார். கொண்டு போனது மட்டும் இல்லை, அங்கே ஜென்ரலாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன பண்ணுவான், அமுக்கிடுவான். ஒரு தென்னாட்டு ஒரு ப்ரொடியூசரா அப்படின்னா அப்பயே எப்போவும் வெளியில் இடத்துலேருந்து ஒருத்தன் போனால் இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்போ தெரியாதவன் 4 பேர் தானே இது பண்ணுவான். சவுத் இந்தியாக்காரன் ஏதோ மதராசி ஏதோ ஒன்று அவன் விட மாட்டான். வெளி மதராசியாக இருந்தால் கூட பங்காளியாக விட்டானா ஏதாவது அப்படி நடக்கும். ஸோ அந்த முறையில் அப்படிலாம் எல்லாவற்றையும் மீறி அது வந்து விளம்பரமாக இருந்தாலும் சரி, விளம்பரம் செய்வதில் மகா புலி
வாசன். அப்போ அது மட்டும் இல்லாமல் சிறந்த நபர்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்வார். கேமராவில் பெஸ்ட்டு, சவுண்ட் ரெக்கார்டிங்கில் பெஸ்ட்டு, எல்லாத்தையும் பெஸ்ட்டாக தனக்கு தேர்ந்தெடுத்து வச்சுப்பார் ஆட்களை. ஆனால் அதிலே தன்னுடைய அறிவையும் பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்தி அவருடைய இது வந்து அந்த அளவுக்கு போய் ஜெமினி அப்படின்னா அது வந்து தமிழ் சினிமா ஸ்டூடியோக்குள்ள தலையாய ஸ்டூடியோ, ராஜா அந்த மாதிரி வந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இதெல்லாம் வந்து அந்த MPPC சொன்னேன் 30ல் வந்தது. இங்கே ஒரு ஜெமினி வந்தது. அது போலவே இன்னொரு ஸ்டுடியோ இது எது சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், சென்னையில் ஃபேமஸ் AVM ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ. வாகினி நல்ல ஸ்டுடியோ. ஆமாம். அப்போது AVM அப்படின்னு சொல்ல பார்த்தா AVM செட்டியார், காரைக்குடிக்காரர், நகரத்தார். இவர் அவங்களுக்கு வந்து வியாபாரம்னா அவங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்ச வியாபாரிகள் அப்படி பண்ணுவாங்க. அதான் வாணிப செட்டியை தானே அவங்க பேர். அப்படிங்கம்மா. அப்படிலாம் சொல்லும் பொழுது அவர் வந்து 1934 சினிமா உலகத்தில் வந்துட்டார். ஆனால் கண்ட இடத்துல போய் படம் எடுத்தார். ஒரு இடத்துல யாரோ படம் எடுத்து கொடுத்து பிரமாதமாக வரப்போகுது பாருங்கன்னாங்க. அங்கே என்ன பண்ணால் ஒரு லைட்டை அடிச்சிருக்கான் அந்த ஆக்டர்ஸ் மேலே. அப்போ ஒரு ஆக்டர் வந்து கண்ணை மூடிக்கிட்டே பாதி ஃபிலிம் பேசியிருக்கான். ஏன்னா ஒரு கண்ணு கூசுது. அப்புறம் இன்னொரு படத்தில் அவன் பேசுறது ஒரு பக்கம் இருக்குது, சவுண்டு வருது வேற என்னமோ இருக்குது. இப்படியெல்லாம் இருந்து படங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து இதுக்கு பிறகு அவர் AVM ஸ்டுடியோ இதில் ஃபேமஸ் வடபழனியில். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நாம் சென்னையினுடைய மந்தவெளி அப்படிங்கிற இடத்துல சில பாகஸ்தர்களோட அட்மைரல்டி ஹோட்டல் அப்படின்னு ஒன்று பின்னாடி இருந்தது ரொம்ப நாள் வரைக்கும். 80s எல்லாம் இருந்தது, பெரிய ஹோட்டலாக இருக்கும். அதுக்கெல்லாம் முன் அங்கே வந்து பிரகதி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடியோ அங்கே ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த இடத்துல தான் அவர் வந்து இப்போ கூட நிறையா பேர் பார்க்குறாங்க சபாபதி அப்படிங்கிற படம். சபாபதி அப்படிங்கிற காளியன் ரத்னமும் TR ராமச்சந்திரமும் நடித்த சிரிப்பு படம், ஹாஸ்ய படம். பொம்மல் சம்பந்த முதலியார் எழுதியது, வசனம் எழுதியது. அந்த படத்தெல்லாம் இங்கே சென்னை இப்போலாம் மந்தவெளி மயிலாப்பூர்லாம் பார்த்தா அந்த பக்கத்தில் தான் ஸ்டூடியோ அங்கே இருந்தது. அப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது சென்னையில் இது ஒன்று வந்தது. அது பேர் என்ன, இந்த இரண்டாம் உலக யுத்தம் வந்த போது ஒரு 42 43 அப்போல்லாம் பல பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஏன் இந்த காரைக்குடிங்கிறது ஒரு முக்கியமான இடம், காரைக்குடி தேவகோட்டை, அதனுடைய சரித்திரம் அங்கதான் AVM ஸ்டுடியோ அங்கே உருவாச்சு. இல்லை ஆமாம் அவர் இங்கே இருந்தார். முதல்ல பிரகதியில் ஒரு பார்ட்னராக இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், அவர் வந்து யோசனை பண்ணார் காரைக்குடியில் எடுத்தா என்னன்னு. அவர் சொல்லும்போது ஒரு சரித்திர ஒரு இது சொல்கிறேன். இந்த செட்டியார்கள் எல்லாம் நகரத்தார்கள்னு சொல்லக்கூடியவர்கள் காவேரி பூம்பட்டினத்தில் இருந்தார்கள். காவேரி பூம்பட்டத்திலே பெரும் வெள்ளம் வந்த பிறகு அவர்களுக்கு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுதல் அப்படிலாம் போயிருக்காங்க. சிங்கப்பூர் போயிருக்காங்க, மலேயா போயிருக்காங்க. இப்படிலாம் போனவங்க இந்த கடல் பக்கத்தில் இருந்தால் ஒரு டேஞ்சர் இருக்குது. இப்போ கூட கடல்லேருந்து டேஞ்சருன்றாங்க இந்த நம்ம கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஆமாம், கடலே இல்லாத, கடல் வரவே முடியாத வறட்சியான ஒரு பகுதியில் போய் நம்ம இருப்போமடா அப்படின்னு போன இடம் தான் காரைக்குடி. அவளை பணம் கொழுத்து போயிருந்தாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. வியாபாரம் பண்ணதுனால அவங்க வறட்சியான இடத்துக்கு போயிருக்காங்க, அதனால வறட்சி. ஆமாம், இடம் வறட்சி. ஆனால் அவங்க பணம் அவங்க அப்படிதான் எடுத்துக்கணும். ஆக அங்கே இடத்துல அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து பவர் வேணும்ல, மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது, தொடர்ந்து இருக்கணும். அப்போது அந்த இடத்துல ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணியிருந்தார், காரைக்குடி தேவகோட்டை போகிற வழியில் காரைக்குடி ரஸ்தாங்கிற இடத்துல ஒரு இடத்த வளைச்சி போட்டு அந்த இடத்துல பல பெரிய இதெல்லாம் கட்டி ஒரு குடிசை மாதிரி பெருசாக டென்ட்டாக போட்டு அந்த இடத்துல ட்ராமாவெல்லாம் போட்டு அவர் பணம் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே இருக்கிற இவர் என்ன பண்ணார், அதை வாடகைக்கு எடுத்துட்டார். அந்த இடத்த மின்சாரம் கிடைக்குது ஜம்முன்னு கரண்ட்டு, அந்த இடத்துல வச்சு தான் நாம் இருவர் அப்படிங்கிற எடுத்தார் முதல். அது மிகச்சிறந்த வெற்றியாச்சு. யாரு நடிச்சு நாம் இருவர்னு சொல்ல போனா 2 அண்ணன் தம்பி தான் நாம் இருவர். அதில் ஒருத்தர் TR மகாலிங்கம், இன்னொருத்தர் BR பந்துலு.
இவங்க தான் அந்த 2 சகோதரர்களாக வருவாங்க. அது ஒரு வெற்றி அடைந்த படம் அது. அதுபோல் சில படங்களெல்லாம் அவர் அங்கே எடுத்தார். வேதாள உலகம் அப்படிலாம் எடுத்தார். அங்கே தான் எடுத்தார். எடுத்து வெற்றியும் அடைந்து கொண்டே அவர் ரொம்ப புத்திசாலிங்க. அவருக்கு வந்து பண்பாடும் தெரியும். நம்ம நாட்டில் வந்து யாரோட வந்து நல்ல ஒரு கலை நுட்பம் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு. அப்படியெல்லாம் பண்ணி அவர் அந்த படங்களை வெற்றி அடைந்த பிறகு அவர் யோசனை பண்ணார் சென்னைக்கு வரணும்னு. அப்பொழுது தான் சென்னை இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைத்த பிறகு சில முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போகிறோம் என்று முடிவு செய்து அப்ளை செய்து போயிட்டாங்க. அவங்களுடைய அந்த இடங்கள் எல்லாம் எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல வந்த ஒரு இடம்தான் ஏவிஎம்மில் 10 ஏக்கர் நினைக்கிறேன். அது அந்த எனிமி ப்ராப்பர்ட்டினா ஓசில கிடைச்சதா? அது அப்படிக்கெல்லாம் கிடைக்காது. ஓசியில் கொடுக்கறது யார்? அவன் விட்டுட்டு போயிட்டு இருப்பான்ல. அவன் விட்டு போனான்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகிடும். ஆமாம். அப்போது அவங்க வந்து வாங்கி அங்கே ஒரு இது லெதர் டேனரி இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு ஒரு அபிப்பிராயம். அப்படி இருந்து அவர் வந்தோடனே அவர் முதல் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மங்கம்மா சபதம் எடுத்தார் வாசன். மங்கம்மா சபதத்தில் வசுந்தரா தேவி அப்படிங்கிறவன் தான் மிகப்பெரிய நட்சத்திரமாக ஆனார்கள். இந்த வசுந்தரா தேவி தான் வைஜெயந்தி மாலாவினுடைய தாயார். வைஜெயந்தி மாலாவினுடைய தாயாருக்கும் தாயாருடைய அம்மா யதுகிரி அம்மாள்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் யார் இந்த பெண் வைஜெயந்தியை வளர்ப்பது என்பதிலே தகராறுலாம் நடந்து கோர்ட்டு கேஸெல்லாம் போயிட்டு இருந்த இடத்துல அவங்களுக்கு வந்து யதுகிரி அம்மாளுக்கு சாதகமாக வந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து வைஜெயந்தி மாலாவை புக் பண்ணி அங்கே வந்து வாழ்க்கை என்கின்ற படத்தை எடுத்தார். இதை 1950 அந்த டைமில் அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகிப்போச்சு. அதெல்லாம் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உன் கண் உன்னை ஏமாற்றினால் அப்படின்னு டடடா 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 அப்படிலாம் அதெல்லாம் காப்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்டு சாங்ஸ் எல்லாம் காப்பியாக தான் இருக்கும் ஹிந்திலேருந்து. ஆமாம், ஹிந்திலேருந்து அப்படியெல்லாம் போய் அந்த வாழ்க்கை ஆரம்பித்த அப்புறம் இந்த ஏவிஎம்முக்கு ஒரு புதிய இந்த இடத்துல ஒரு தெம்பு எல்லாம் வந்தது. எப்படி இவர் வாசன் ஏற்கனவே காட்டிட்டார் ஒரு வழி, ஜெமினி வாசன் என்ன காட்டினார், ஹிந்தியில் எடுத்து இந்தியா ஃபுல்லாக கொடி கட்டி பறக்கலான்னு காட்டினார். அந்த மாதிரி நாமும் கொடி கட்டி பறக்கலாம்னு அவங்களும் பல ஹிந்தி படங்கள்லாம் எடுத்தாங்க ஏவிஎம் செட்டியார். அந்த வகையில் ஒரு ரொம்ப நாள் அவர் வந்து வெற்றிகரமான படங்களில் இப்போ பராசக்தி வந்தது. இப்போ பராசக்தி பேரில் வேற ஒருத்தர் எடுக்கலான்னா எடுக்கலாமா? பராசக்தி இல்லை, நாங்களே பராசக்தி திருப்பி கொண்டு வர போகிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லை பராசக்தியை. அந்த பராசக்தி பெருமாள் முதலியார் அப்படிங்கிறவர் தான் தயாரிப்பாளர். ஆனால் ஸ்டூடியோ பார்ட்னர் என்கின்ற முறையிலே ஏவிஎம் ஸ்டூடியோ தான் அதற்கு பின்னணியில் இருந்தது. இப்போ ஸ்டூடியோ ஒன்று இருக்கும் பொழுது தான் ஒரு தயாரிப்பாளருக்கு பயப்பட ஒரு பகுதியே சரியாக வரலன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்களும் நாங்களும் ஒரு படம் எடுத்தோம்னா ஐயோ அதுக்கே 2 லட்சம் ஆயிடுச்சு 3 லட்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்லுவோம். அப்படி விட மாட்டாங்க. ஏன்னா எல்லா தொழில்நுட்ப சாதனங்கள்லாம் அவங்க கையில் இருக்குது. அதனால் அது சரியாக வர்ற வரைக்கும் விட மாட்டார். அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் பராசக்திக்கு வந்து சிவாஜியினுடைய நடிப்பா, வசனம் பேசிய முறையா, அல்லது கலைஞர் கருணாநிதியுடைய எழுத்தாற்றலா, வசனமா அதெல்லாம் இருக்கக்கூடிய அதெல்லாம் பேசலாம். ஆனால் இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஸ்டூடியோவில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் படத்தை வெளியிட வேண்டும். குறைபாடுனா டெக்னிக்கல் குறைபாடு, அந்த மாதிரி குறைபாடே இல்லாமல் செய்ய முறையெல்லாம் அது ஏவிஎம்னுடைய இதுன்னு சொல்லலாம் விஷயமா. அப்போ இன்னொன்று இந்த வாகினி கூட பெரிய ஃபேமஸாக இருந்தது. ஆமாம், வாகினி ஸ்டூடியோ அது எப்போ சார் வந்தது? ஆமாம், நல்ல கேள்வி. வாகினின்னா ஏவிஎம் இந்த பக்கம் இருக்குது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் எதிர் பக்கத்தில் வாகினி இருக்கும். அந்த வாகினியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டிஆர் அவங்கெல்லாம் அப்புறம் பின்னாடி பெரிய அளவில் கொடிகட்டி பறந்தவங்க. இந்த வாகினி ஸ்டூடியோவுக்கு பின்னாடி இருப்பவர்கள் யார் அப்படின்னா நாகிரெட்டியார், சக்கரபாணி என்ன அவருடைய ஃப்ரெண்டு. இவங்களுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தா இப்போ எஸ்எஸ் வாசனுக்கு வந்து ஆனந்த விகடன் முதல்ல இருந்தது, அவர் அதோட சினிமாவில் வந்தார். அப்படி அந்த மாதிரி சந்தா மாமா அப்படி அம்புலி மாமா இருக்கு பல மொழிகளில். ஆமாம், அதுகள் இப்போ நாகிரெட்டியார் பிரிண்டிங்கில் நல்ல எக்ஸ்பர்ட்டு, பிரிண்டிங்கில் நல்லா பார்ப்பார். அதே மாதிரி நானே பார்த்துருக்கேன், நேரடியாக பேட்டி கண்டிருக்கிறேன் அவரை. அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த மரங்கள்லாம் இப்போ சில இடத்துலலாம் இப்படியே எடுத்து பிரமாதமான மரமாக இருக்கும், அப்படியே கொன்று போட்டுடுறாங்க. அது
அப்படி இல்லாமல் நாகிரெட்டியார் தன்னுடைய அந்த ஸ்டுடியோ பகுதிகளிலேயே இந்த மரத்தை எடுத்து அந்த இடத்துல வச்சு மரத்தினுடைய இடம் மாற்றுவார். அதிலெல்லாம் கெட்டிக்காரராக இருந்தார். அப்படிலாம் இருந்த நாகிரெட்டியார் ஆரம்பத்தில் வெங்காய வியாபாரம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய அண்ணன் தான் BN ரெட்டி. அவர் கலைப்படங்கள் எடுப்பதில் மிகச்சிறந்தவர், நல்லா எடுப்பார். சொர்க்க சீமா அப்படின்னு பானுமதியினுடைய மிகச்சிறந்த படம் 1945 44 அவர் எடுத்தவர். கலைப்படமாக எடுப்பார், அதே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், எப்போவும் இன்றைக்கும் பார்க்கலாம். அப்படிப்பட்டவருடைய அண்ணன் படங்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது கூட இருந்தவர் நாகிரெட்டியார். அப்போது K. ராம்நாத், A.K. சேகர் அப்படி அவங்கெல்லாம் கூட இருப்பாங்க, எல்லாம் மேதைகள். அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இவரும் சேர்ந்து அங்கே இருப்பார். அப்போது அவர் சொல்லுவார், K. ராம்நாத் சொல்லுவார், திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு குறை சொல்கிறீங்க, கேட்டால் நான் சாதாரண ஆள் மாதிரி கேட்குறேன்றீங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட், நீங்கள் சாதாரணமாக ஆளாக பேசு, இல்லைன்னா டெக்னிக்கல் ஆளாக பேசு, ரெண்டு விதமாக பேசாத அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன்னு அப்படியெல்லாம் வளர்ந்தவருங்கிறதுக்கு இப்போ சொல்ல வரேன். அப்படிலாம் வளர்ந்தவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவரே என்னிடம் சொன்னது, மூலா நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த வாகினி அந்த இடங்கள்லாம் அந்த வாங்கினார். அவர் பெரிய சாராய முதலாளி அல்லது முதலைன்னு சொல்லலாம், மிகப்பெரிய அவர் நல்ல மனுஷனாக தான் இருக்கணும். அவருடைய சரித்திரம்லாம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், யாரா இவர் இப்படிலாம். மிக தெளிவாக ஜெம் டிவிக்கு கூட பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம்.